விஜயமான பாபனாங்கி வங்கயம் வியாழயக்ன சூத்திரவிந்தி சேகரம் கிருபாகரம் ஞாதிராதி யோக பிருந்த வந்திதம் சிகம்பரம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பயே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இவ்வாறு எந்த ஒரு சுபகாரியங்களை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுதிலும் எந்த ஒரு சுபகாரியங்களை செய்கின்ற பொழுதிலும் ஒரு வெளியூர் பயணங்கள், ஒரு வெளிநாட்டு பயணங்கள், ஒரு வெளிநாட்டு பயணங்களுக்கான விசாவுக்கான அனுமதியை பெறுவதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு வெற்றி எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த புதன்கிழமை. வாரத்திலே இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு சிறப்பை தரக்கூடிய, அதிலே அதிகமான அபரிமிதமான சக்தியை தருவது புதன்கிழமை. இன்றைய தினம் பைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற தேய்பிறை அஷ்டமி. நேற்றைய தினம் ஆரம்பமான அஷ்டமி இன்று வரையிலே நின்று இன்று அஷ்டமியும் நவமியும் சேர்ந்து வருகின்ற நாள். இந்த பைரவருடைய வழிபாடுகள், பைரவ பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்வார்கள். இளநீரினாலே அபிஷேகம் செய்து கொள்வார்கள். எலும்பிச்சம்பழத்திலே மாலை தொடுத்து போட்டுக்கொள்வார்கள். வடமாலை போட்டுக்கொள்வார்கள். பொங்கல் வைத்துக் கொள்வார்கள். இது அவருக்கு எது எது விருப்பமாயிருக்கிறதோ, அவர்களுடைய மனதிலே எது தோன்றுகின்றதோ, இது சாஸ்திரம் சம்பிரதாயம் என்றதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை அடிப்படையிலே ஒருவருக்கு இன்று வைரவருக்கு நான் 108 இளநீர் அபிஷேகம் பண்ண ஒரு விருப்பம் இருக்கும், அல்லதுக்குரிய வசதி அவருக்கு இறைவன் கொடுத்திருப்பார், அவர் செய்வார். ஒருவருக்கு இல்லை நான் 3 இளநீர் தான் அபிஷேகம் பண்ணலாம், இல்லை நான் ஒரு பக்கெட் பால் தான் அபிஷேகம் பண்ண போகிறேன், எனக்கு அதுவும் முடியாது, நான் ஒரு தேசிக்காய் வைத்து வழிபாடு. எதை நீங்கள் நினைத்து நல்ல மனதோடு பிரார்த்தனை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள். எனவே உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த வழிபாடுகள். இன்றைக்கு ஆகமங்கள் எங்கே இருக்கிறது, சாஸ்திரங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் இது நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுகின்ற பிரார்த்தனை, ஒருவருடைய பிரார்த்தனைகள். இந்த பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானுக்கு நெய் விளக்கு போடுவது, அதில் ஒரு சிலர் சிகப்பு திரி போட்டால் இன்னும் சிறப்பு என்பார்கள், பஞ்சி திரி போட்டால் இன்னும், அதாவது ஒவ்வொருவருடைய விருப்பத்தை பொறுத்தது. இதில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. அவரவருக்கு எது தோணுகிறதோ, எது நம்பிக்கை அடிப்படையில் அவருக்கு கிடைக்கிறதோ அவருடைய பலன்கள் அவரவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த கடன் தொல்லைகள் நீங்கும். நமக்கு ஒரு இடத்திலே ஒரு முதலீடு செய்வதற்காக ஒரு கடன் பெற்றிருப்போம், அந்த கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதன் மூலமாக கோடு கச்சேரி வழக்கு என்ற பிரச்சனைகள் இருக்கும். இவையெல்லாம் சுமூகமாக தீரும்.
என்று நம்பிக்கையிலே செய்தார்கள். அது நிறைவேறியது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அங்கிங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமாயிருப்பவன் தான் இறைவன். இங்கேதான் இருக்கிறான் என்று யாரும் சொல்ல, சூழலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான். அந்த வகையில் இறை நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். இந்த பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சிவனை வழிபாடு செய்வதற்கு சமம். சிவன் தான் பைரவராக அவதாரம் எடுத்தார். பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக தனக்கும் அஞ்சுதலை சிவனுக்கும் அஞ்சுதலை என்று ஆணவம் கொண்ட பொழுது அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக பரமனை மதித்திடா பங்கையாசனன் நொடுதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்கிற வகையிலே ஒரு தலையை கொய்வதற்காக பைரவமூர்த்தமாக சிவனே அவதாரம் எடுத்தார். எனவே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானை நாமும் வழிபாடு செய்து இளநீரினாலே அபிஷேகம் செய்து நெய் விளக்கு போட்டு வடமாலை சாத்தி பொங்கல் வைத்து எது நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்து பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே திருச்சட்ட வல்லுநர்கள் என்று அழைக்கப்பட்ட சிலர் இருந்தார்கள். அதாவது மோசேயுடைய காலத்திலே இருந்து இறைவன் கொடுத்த சட்டங்களை மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சட்டங்களை தியானித்து இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை எல்லாம் எழுதி இந்த சட்டங்களை வல்லுநர்களாக அந்த சட்டங்களினுடைய அர்த்தங்களை அதை எப்படி கடைப்பிடிக்கலாம் என்றெல்லாம் படித்தவர்கள் திருச்சட்ட வல்லுநர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்பொழுதும் சட்டங்களை பற்றிய அறிவுரைகளை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த மறை சட்டங்களை திருச்சட்டங்களை அவர்கள் மக்களுக்கு போதிப்பதிலே அதனுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்லுவதிலே இறுக்கமான மனநிலை கொண்டவர்களாகவும் அவர்கள் தாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டங்களை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்பதையும் மறந்தவர்களைப் போல இருந்தார்கள். அதனால் இயேசுவுடைய போதனைக்கும் அவர்களுடைய மனநிலைகளுக்கும் அவர்களுடைய வழிமுறைகளுக்கும் இடையிலே முரண்பாடு எழத் தொடங்கியது. ஏனென்றால் முக்கியமாக இந்த சட்ட வல்லுநர்கள் மனிதர்களுடைய மாண்பை மதித்தவர்களாக இருக்கவில்லை, அல்லது கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த நோக்கத்தை இழந்து போயினர். இதனால் இயேசு அவர்களை கடுமையாக சாடுகின்றார். நீங்கள் இந்த சட்டங்களை மனிதர்கள் மீது, பாமர மக்கள் மீது திணிக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் அவர்களை துன்புறுத்துகின்றீர்கள். நீங்கள் இதனால் அவர்களுடைய வாழ்விலே பெரும் சுமைகளை நீங்கள் சுமத்துகின்றீர்கள் என்று. இந்த சட்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்களாகிய நாங்கள், அல்லது சமுதாயத்திலே வழிநடத்துனர்களாக இருக்கின்றவர்கள், அல்லது திரு அவையிலே மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள், குருக்கள், இவர்களை போன்ற இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கற்று தேர்ந்து இந்த அறிவின் நிமித்தம் அவர்களுக்கு கீழே இருக்கின்றவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த
திருச்சட்ட வல்லுநர்களைப் போன்று சில வேளைகளிலே நாங்கள் இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய அதிகாரம், அதாவது நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் என்று சொல்லி சில வேளைகளிலே சட்டங்களை எங்களுக்கு சாதகமாக திரிவுபடுத்துகின்றவர்களாகவும் எங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றோம். நாங்கள் சரி என்பதை இந்த அறியாமையிலே இருக்கின்ற மக்கள் அல்லது சாதாரணமான மக்கள் மத்தியிலே எங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாக, அதன் வழியாக எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று இந்த சட்டங்களை துர்பிரயோகம் செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம். அது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது பெரியோர்களாக இருக்கலாம், அல்லது கல்விமான்களாக இருக்கலாம், அல்லது தலைவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கூறுகின்றார், நீங்கள் அந்த சட்ட வல்லுநர்களை பார்த்து நீங்கள் ஐயோ கேடு என்று சொல்லி கூட அவர்களை சாடுகின்ற இயேசு எங்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருந்து நாங்கள் எப்படி இந்த சமூகத்திலே ஒழுங்கையும் சட்டத்தையும் நாங்கள் நிலைநாட்டுவதற்கு ஒரு சுயநலமற்றவர்களாக உண்மையிலேயே மற்றவர்களை அன்பு செய்கின்றோம் என்பதற்காக அவர்களை கடவுளுடைய சித்தப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்று இருக்காமல் இந்த சட்டங்களை, அதாவது கடவுள் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற வழிமுறைகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நாங்கள் எப்படி மற்றவர்கள் கடைப்பிடிப்பதற்கு நாங்கள் அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றோம். இத்தகைய சிந்தனைகளோடு இந்த நாளிலே நாங்கள் அடுத்தவர்களை அணுகுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்க உணர்வு நிறைந்தவர்களாக நாங்கள் அவர்களை நடத்தி அவர்களை நல்வழி பாதையிலே, நன்னெறியிலே அவர்களை வழிநடத்துவதற்கான ஆற்றல்களையும் ஆசீர்களையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை, காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள்.
அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள். நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.